ஹாய் எவ்ரிவன். நாங்கள் வந்து பெட்டிகோட டிஸ்ட்ரிக்டில் கல்வாஞ்சிக்குடி என்ற ஊரில் இருக்கிற பட்ருப்பு நேஷனல் ஸ்கூலில் வந்து படிக்கிறோம். நாங்கள் வந்து 10ஆம் ஆண்டை சேர்ந்த ஆட்கள். நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எக்கோ கார்ட் சிஸ்டம் என்ற ஒரு சிஸ்டத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கு வந்து எக்கோ கார்ட் சிஸ்டம்னு சொல்லி பேர் அமைச்சினாங்க. அந்த சிஸ்டத்தை வந்து எஸ்எல்ஐஓடியால் நடத்துகிற ஒரு சேலஞ்ச் போட்டிக்காக தான் நாங்கள் செஞ்சினாங்க. அதான் இந்த ப்ரொஜெக்டால் வந்து பல பேர் நன்மை அடைய போகிறாங்கன்றதால எங்களுக்கு கடும் சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் வந்து மயூகேஷன், நான் தான் இந்த டீமோடைய லீடர். 2 பேர் நான் குரூப்ல 2வது மெம்பர். மை நேம் இஸ் தர்ஷான். நான் இந்த எக்கோ கார்ட் சிஸ்டத்தோட 3வது மெம்பர். மை நேம் இஸ் அபினவ். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த ப்ரொஜெக்டை வந்து டெவலப் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண அகலியாட்டிக்கு தேங்க்ஸ். ஹாய் எவ்ரிவன். நான் எக்கோ கார்ட் சிஸ்டம் ஒரு மெம்பர் கதைக்கிறேன். 2 பேர் தர்ஷானன். என்னென்னா இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் எடுத்ததுக்கான காரணம், இது வயல்வெளியில வெள்ளத்தால பல வயல்வெளியில் பாதிக்கப்பட்டிருக்கு. என்னென்னா அந்த இதை குறைக்கிறதுக்காக நாங்கள் இதெல்லாம் அரிசி தட்டுப்பாடும் அரிசி விலை உயர்வாக காணப்படுது. இதால ஏழை மக்களோட பொருளாதாரம் பாதிக்கப்படுது, நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படுது. நாங்க இந்த ப்ரொஜெக்டை வச்சு எவ்வளவுக்கு நாங்க நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நாங்க நன்மை செய்யறதுக்கு இந்த ப்ரொஜெக்டை நாங்க எடுத்தோம். வயல் செய்யற அந்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கும் பல நஷ்டம் ஏற்படுது. இந்த வெள்ளம் வந்து அவங்களோட வரம்பெல்லாம் முடச்சி போறதால நாங்க இந்த ப்ரொஜெக்டை மேற்கொண்டிருக்கோம். இதால பல நன்மைகள் ஏற்படும். ஹலோ எவ்ரிவன். நான் எக்கோ கார்ட் சிஸ்டத்தோட 2வது மெம்பர் அபினவ் பேசுறேன். நான் இப்போ சொல்ல வந்தது என்னன்னா, எக்கோ கார்ட் சிஸ்டத்தால எப்படி நம்ம ஒர்க் பண்ணுது, அது அப்படி ஒர்க் பண்ணுன்றதை நான் சொல்ல வந்தீங்க. இது எப்படின்னா, இப்போ டிசம்பர், நவம்பர், பிப்ரவரி எல்லாம் மழை அதிகமாக பெய்யுது ஸ்ரீலங்கால. அதை அப்படி பெய்யறதால வயல்ல நிறைய நீர் தேங்கி நிற்கி. அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் வரம்புன்ற டெக்னாலஜி எக்கோ கார்ட் சிஸ்டம் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதனால விவசாயிகள் இப்ப மழை காலத்துல வரம்பு வெட்டி விடுறதெல்லாம் கஷ்டம். அதனால இப்ப விவசாயிகள் அதிக தூரத்துல இருந்தாங்கன்னா வரம்பு வெட்டுறது கஷ்டம், அவங்க போக்குவரத்து செலவெல்லாம் அதிகமா இருக்கும். அதனால இப்ப நாங்க இதுல இன்ஃபினிட்டி சிக்னல் நாங்க ஃபிட் பண்ணிக்கிறால இப்ப விவசாயிகள் தூரத்துல இருந்து இன்ஃபினிட்டியா சிக்னல் பயன்படுத்தக்கூடிய மாதிரி. அதுக்கப்புறம் இதுல இன்னொரு அட்வான்டேஜஸ் என்னன்னா, இது லோ பட்ஜெட். இப்ப நீங்க இதை ஒரு தடவை பை பண்ணீங்கன்னா நீங்க வாழ்நாள் முழுவதும் இதை யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நாங்க வடிவம் வச்சுக்கோங்க எக்கோ கார்ட் சிஸ்டத்தை. அதுக்கப்புறம் இந்த எக்கோ கார்ட் சிஸ்டத்தால நாட்டு பொருளாதார அசாதாரண நிலையை குறைக்கக்கூடிய மாதிரி நாங்க டிசைனிங் பண்ணிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எக்கோ கார்ட் சிஸ்டத்தோடைய லீடர். இதுவரைக்கும் எங்களோட டீம்ல இருக்கிறவங்க சொன்னது வந்து இந்த ப்ரொஜெக்டோடைய இன்ட்ரோடக்ஷனும் நன்மை. நான் இதுல என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, அதுல அடுத்தபடியான அதை எப்படி பயன்படுத்துற அதால நம்ம பெற வேண்டிய நன்மைகள் என்னென்ன பார்க்க போறோம். இப்ப என்னன்னு சொன்னா, இந்த எக்கோ கார்ட் சிஸ்டத்தை வந்து நீங்க ஒருக்கா வாங்குற நேரம் வந்து நீங்க இப்ப லைஃப் டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இதை வந்து பயன்படுத்துற மிக இலவு. நீங்க வயலோட ஃபிட் பண்ணீங்கன்னு சொன்னா அதை வந்து நீங்க உங்களுக்கு தேவை முடிஞ்சவரை எடுத்துட்டு போயிடலாம். இன்னொன்று என்னன்னு சொன்னா, இதை வந்து பல விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தன்னை வயலை வந்து ஒரு இடத்தையும் தான் வந்து ஒரு இடத்தையும் இருக்காங்க. அதால வந்து அவங்களோட வயல்ல வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியறது வந்து கடும் கஷ்டமா இருக்கு. அப்ப வந்து இதை பயன்படுத்தின என்ன போகுதுன்னு சொன்னா, இந்த வயல் ஏற்படுற எல்லா இதுவும் வந்து அவருக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட போகுது. அது மட்டும் இல்ல, நீங்க இப்ப இதை வந்து ஃபிட் பண்ண பிறகு நீங்க இதை வந்து நீங்களா பயன்படுத்தணும் இல்லை. இதுவே நீங்க இப்ப அது வந்து இப்ப ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னா அது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் தரப்போகுது. அதை நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணலையோ இல்ல அதை பார்க்கலன்னு சொன்னா அது குறிப்பிட்ட நேரத்தால தானா வந்து இயங்க தொடங்க போகுது. இயங்க தொடங்கிச்சுன்னு சொன்னா வயல்ல வந்து என்னத்தை வந்து எந்த நேரத்துக்கு செய்யணும்ன்ற அதுக்கு நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் செஞ்சு வச்சிருக்க போறோம். அதே இது வந்து நடக்க போகுது. அப்ப வந்து வயல்ல வந்து ஏற்படுற சேதம் எல்லாம் குறைய போகுது. அதே இது வந்து இப்ப இந்த ப்ரொஜெக்ட் நீங்க வந்து எங்கிட்ட செய்ய சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்போதைக்கு 50% வந்து பினிஷ்ட் ஆயிருக்கு. இன்னும் 50% செய்யணும். அந்த ப்ரொஜெக்ட் போட்டோ வந்து இப்ப இந்த வீடியோல வந்து கடைசியில வந்து சேர்த்த போற நீங்க பார்த்து கொள்ளலாம். அந்த ப்ரொஜெக்ட் வந்து இப்ப எந்த நிலையில இருக்கு.